Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 10.5ல first question. If F is the constant force generated by the motor of an automobile of mass m, it is the velocity v is given by m into dv by dt equal f minus kv, where k is constant. Express v in term of t given that v equal to 0 when t equal to 0. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வந்து v இருக்குது, மாஸ் வந்து m இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் மோட்டார் இருக்குது. அந்த ஆட்டோமொபைல் மோட்டார் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதோட ஈக்குவேஷன் m இன்ட்டு டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி. இதில் கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டீயோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது வெலாசிட்டியோட வேல்யூ 0. இது கிவன் கண்டிஷன். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நாம் வியோட ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டிஏ பேஸ் பண்ணி. ஓகே, நவ் ரைட் கிவன் கண்டிஷன் m இன்ட்டு டிவி பை டிடி ஈக்குவல் எஃப் மைனஸ் கேவி. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாம் செப்பரேஷன் பண்ணலாம். இதில் வி வேரியபிள் அண்டு டி வேரியபிள் இதெல்லாம் வந்து ஒன் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணுங்கள். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே டிபி வந்து மல்டிபிள் இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸை நாம் இந்த சைடு கொண்டு வரணும். இது எஃப் மைனஸ் கேவி, இதில் வி இருக்கிறதுனால நான் வி இருக்கிற சைடு ஒன் சைடு கொண்டு வரேன். அப்போ எஃப் மைனஸ் கேவின்னு கிடைக்கும். இந்த டிடி வந்து டிவைடில் இருக்குது, இதை அனதர் சைடு கொண்டு போகிறேன். அனதர் சைடு கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். வேரியபிள்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன். வி வேரியபிள் ஒன் சைடு அண்ட் டி வேரியபிள் ஒன் சைடு இருக்குது. வேரியபிள் செப்பரேஷன் ஆகிடுச்சு. இதில் கான்ஸ்டன்ட்டை நம்ம அவுட் சைடு கொண்டு போயிடலாம். எம் இன்ட்டு இன்டகிரல் டிவி பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு இன்டகிரல் டிடி. இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கான்ஸ்டன்ட் எம் இன்ட்டு டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கான்னு பார்க்கலாம். எஃப் வந்து கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் பண்ணால் 0 ஆகிடும். இதில் கே கான்ஸ்டன்ட், வியோட மல்டிப்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் கே, விஏ டெரிவேட்டிவ் பண்ணால் டிவி. அப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகிருக்குன்னா மைனஸ் கே வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ மைனஸ் கேவை மல்டிபிள் பண்ணி ஒரு மைனஸ் கேவை அடுத்த ஸ்டெப்பில் டிவைட் பண்ணிக்கலாம். மைனஸ் கே இன்டகிரல் மைனஸ் கே இன்ட்டு டிவி by f minus kv equal integration dt. இப்போ பாருங்கள், டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் 0 ஆகிடும். மைனஸ் கே விஏ டெரிவேட்டிவ் பண்ணுறேன். இதில் மைனஸ் கே கான்ஸ்டன்ட், விஏ டெரிவேட்டிவ் பண்ணும்போது டிவி. அந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா அந்த பிளேஸ்க்கு நான் ஃபார்முலாவை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். எம் பை மைனஸ் கே log of denominator அதாவது f minus kv equal to இன்டகிரலும் டியும் கேன்சலேஷன் ஆகுது. அப்போ t கிடைக்கும். அப்புறம் இதோட ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். when time is 0 and velocity also 0. Substitution in equation number 1, m by minus k log of f minus kv. இந்த வியோட பிளேஸ்க்கு 0 கொடுத்துடலாம். அப்போ டோட்டலாக 0 ஆகிடும். f மட்டும் இருக்கும். டீயோட பிளேஸ்க்கு நம்ம 0 அப்ளை பண்ணிடலாம். அப்போ c மட்டும் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் சியோட வேல்யூ என்னென்னா minus m by k log f equal to c கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம திரும்பவும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்.
substitution in equation number 1. திரும்ப நான் என்ன செய்கிறேன்னா இதிலே substitution பண்ணுறேன். minus m by k log of f minus kv equal t. c ஓட பிளேஸ்க்கு minus m by k log f அப்ளை பண்ணியாச்சு. இந்த வேல்யூ நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோங்கன்னா நமக்கு m by k log f கிடைக்கும். minus m by k logarithmic of f minus kv இதை அப்ளை பண்ணுங்கள். is equal t இருக்குது. இதில் எது காமனாக இருக்கோ அது அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். m by k வந்து காமன். m by k காமனாக இருக்குது. இதை நான் அவுட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ இன்சைடு log f minus log f minus kv equal to t. இது log a minus log b மெத்தடில் இருக்கிறதுனால log a by b டிவிஷனில் எழுதலாம். m by k logarithmic of f by f minus kv is equal to tன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த m by k நான் அனதர் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ log of f by f minus kv m by k அனதர் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். kt by mன்னு கிடைக்கும். இங்கே log இருக்குது. நான் போத் அண்ட் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். e logarithmic of f by f minus kv equal e power kt by m. எக்ஸ்பொனன்ஷியல் லாகர்தமிக் கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ f by f minus kv. இந்த வேல்யூஸும் நம்ம அனதர் சைடு கொண்டு போகலாம். அப்போ f minus kv into e power kt by m இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவிஷன் பண்ணிக்கிறேன். f by e power kt by m ஈக்குவல் f minus kvன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரலாம். நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா e power minus kt by m ஈக்குவல் டு f minus kvன்னு கிடச்சிருக்கு. இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ லெஃப்ட் சைடும் இது ரைட் சைடும் கொண்டு போய்ட்றேன். kv ஈக்குவல் f minus f into e power minus kt by m. இந்த டேர்மில் நம்ம என்ன செய்யணும்னா kv f காமனாக அவுட் சைடு கொண்டு வந்துடுங்க. அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 minus e power minus kt by mன்னு கிடைக்கும். இந்த கேவை அனதர் சைடு கொண்டு போனால் டிவிஷன் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் வியோட வேல்யூ f by k 1 minus e power minus kt by m. Okay, next we go to question number 2. The velocity v of a parachute falling vertically satisfies the equation v into dv by dx equal g into 1 minus v square by k square, where g and k are constants if v and x are both initially 0. Find v in terms of x. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா v வெலாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பாராஷூட் வந்து ஃபால் ஆகுது வெர்டிக்கலி. அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அது என்ன ஈக்குவேஷன்னா v into dv by dx g into 1 minus v square by k square. இதில் g and k வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. v and x ரெண்டுமே வந்து இனிஷியல் டைமில் அது 0 ஆகிடுது. அப்போ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னென்னா v in terms of x இருக்கணும். Solution. First we write given condition v into dv by dx equal g into 1 minus v square by k square. Next இங்கே cross product apply பண்ணலாம். k square minus v square by k square. இதில் நம்ம வேரியபிள் செப்பரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, v வேரியபிள் அண்டு x வேரியபிள். ஒன் சைடு நம்ம என்ன செய்யலைன்னா வேரியபிளை செப்பரேட் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல v dv இருக்கு, v dv. இங்கே k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இருக்குது, அதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா g பை k ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த இடத்துல dx மட்டும் இருக்குது, இதை ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. வியோட வேரியபிள்ஸும் எக்ஸோட வேரியபிள்ஸும் நாம் செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்கள். இது இன்டகிரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். கே ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 0 மைனஸ் வி ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் 2v வரணும். இங்கே மைனஸ் 2v இருந்ததுன்னா நம்ம ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரல் f dash of x divided by f of x into dx. இந்த டைப்பில் இருந்ததுன்னா log of denominator யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா கே ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் 0 ஆகிடும், மைனஸ் வி ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் 2v வரணும். அப்போ மைனஸ் 2 வந்து இங்கே மிஸ் ஆகிருக்கு. நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா ஒரு மைனஸ் 2வை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் 2வை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் ஈக்குவல் g பை k ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இந்த இடத்துக்கு ஃபார்முலா சப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1/2 டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். g பை k ஸ்கொயர் வந்து இங்கே கான்ஸ்டன்ட், இன்டகிரல் dx. இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு x மட்டும் கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கிவன் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்றா எடுத்துக்கோங்க. given condition is initially both v and x are 0. ரெண்டுமே 0வாக இருக்குது. 0வாக இருந்ததுன்னா நாம் when v equal to 0 and x equal to 0னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டூ கண்டிஷன்ஸும் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் வியோட பிளேஸ்க்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். எக்ஸோட பிளேஸ் 0 கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 0 ஆகிடுது, சியோட வேல்யூ மட்டும் கிடைக்குது. இதுதான் சியோட வேல்யூ. இந்த சியோட வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறேன். மைனஸ் 1/2 இன்ட்டு லாகர்தமிக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். சியோட வேல்யூ மைனஸ் 1/2 லாக் கே ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். 1/2 லாக் கே ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு லாகர்தமிக் ஆஃப் k ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு g பை k ஸ்கொயர் இன்ட்டு x. இதில் 1/2 வந்து காமனாக இருக்குது, அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். log a மைனஸ் log b மெத்தடில் இருக்கிறதுனால நாம் log a பை b மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் g பை k ஸ்கொயர் x. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/2 அனதர் சைடு கொண்டு போகிறேன், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். லாகர்தமிக் ஆஃப் கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் 2gx பை கே ஸ்கொயரை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த லாகை கேன்சலேஷன் பண்ணணுன்னா போத் அண்ட் சைடு நம்ம எக்ஸ்பென்ஷியல் லாகை கேன்சலேஷன் பண்ணணுன்னா போத் அண்ட் சைடு எக்ஸ்பெனன்ஷியல் அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இ அப்ளை பண்ணால் இது கேன்சலேஷன் ஆகிடும். கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். இ பவர் 2gx பை கே ஸ்கொயரு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வேல்யூஸை டிவைடுக்கும் இந்த வேல்யூஸை அனதர் சைடும் கொண்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே கொண்டு வரணும். இ பவர் மைனஸ் 2gx பை கே ஸ்கொயர் ஆகிடும். இதில் கே ஸ்கொயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஈக்குவல் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2gx பை கே ஸ்கொயர்
வி ஸ்கொயர் ஈக்குவல் இதில் கே ஸ்கொயர் காமனாக இருக்குது இந்த டூ டேர்ம்லேயும் காமனாக அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்சைடு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2gx பை கே ஸ்கொயர் கிடச்சிட்டோம். கொஷனில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆன்சர் வந்து வியில் இருக்கணும் இன் டேர்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ தேர்ஃபோர் hence the required equation. இந்த சம்மு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.